நாம இப்ப இந்த பெயர் சொற்கள அகரவரிசையில் எழுதுவோம். அகரவரிசை எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து தான் பார்க்கணும். இப்ப முதல்ல ஆனாவுனால எது இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆங்கிற எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்ப ஆசிரியர் அப்படிங்கிறது தான் முதல்ல வரும். அடுத்து பாருங்க, அடுத்து ஓங்கிற எழுத்து இருக்கு. அப்ப இது ஓனான்ங்கிறதா 2வது வரணும். அடுத்து பாருங்க 3வதா வேற ஆ, ஈல வரல. அப்ப அடுத்த வார்த்தைகள் காஞா சாக்கு போயிருங்க. கால என்ன வந்திருக்குன்னு பாருங்க. கால வந்து கீங்கிற எழுத்துல முதல்ல வந்திருக்கு. அப்ப கிளிங்கிறது தான் 3வதா வரணும். அடுத்து பாருங்க காஞா சால வந்து அடுத்து வந்து தா வரிசையில வந்திருக்கு. தா வரிசையில தையல், தேனீன்னு வந்திருக்கு. இதுல தேனீங்கிறது தான் முதல்ல வரணும். தையல்ங்கிறது 2வது வரணும். ஏன்னா தேங்கிற எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து தான் தை வரும். அப்போ இதுக்கடுத்து தேனீங்கிறத வந்து நம்ம வந்து 4ன்னு போட்டுக்கலாம். அடுத்து தையல்ங்கிறத வந்து 5ன்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க அடுத்து வந்து என்ன இருக்கு? ம் தே, தை எழுதியாச்சு. அடுத்து வாங்க தா, நா, பா அடுத்து பா வரும். பால வந்து 2 எழுத்து இருக்கு. பழம், பூனை. அதுல பாங்கிற எழுத்து தான் முதல்ல வரும். அப்ப இதுக்கு 6ன்னு போடணும். பூனைக்கு வந்து நீங்க 7ன்னு போடணும். அடுத்து பாருங்க பா, பா அதுக்கடுத்து மா வரிசை. மா வரிசையில மா மனிதன்கிறது மாங்கிற எழுத்தே முதல்ல வந்திருக்கு. அப்ப இதுக்கு வந்து 8ன்னு போடணும் நீங்க. அடுத்து மான்னு இருக்கு, மாணவன் இருக்கு. அப்ப இதுல முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கனால 2வது எழுத்த பார்க்கணும். இது 2 சுழின்னு, இது 3 சுழினா. எது முதல்ல வரணும்னா 3 சுழினா தான் முதல்ல வரணும். அப்ப இதுதான் 9. அப்ப மான்ங்கிறது 10. கடைசியில பாருங்க வௌவால். வௌவால்ங்கிறது 11. இப்படிதான் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். நன்றி.